Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சிவஜோதி ருத்ரசேனா அமைப்பின் நிறுவனர் ஜெயவீரன் அவர்கள், சென்னை அடுத்த அச்சரப்பாக்கம் வஜ்ரகிரி மலையில் உள்ள ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு மேல் பொதுமக்களின் பேராதரவு மற்றும் சிவாச்சாரியர்கள், சிவனடியார்கள், ஆன்மீக அன்பர்கள், அனைத்து சமுதாய மத தலைவர்கள், பிரதிநிதிகள், அனைத்து கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவரது பேராதரவுடன் 27 அடி உயர திரிசூலமானது பொதுமக்களின் தினசரி வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் பங்கெடுத்து ஆதிகுல சிவசக்தியின் அருளை பெற வேண்டும் என்று கூறினார். இந்த 27 அடி திரிசூலாயுதத்தை திருவாசகர் சித்தர், கைலை புனிதர், திருக்கழுங்குன்றம் சிவதாமோதரன் அவர்களின் பொற்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளும் வைத்தார். இந்த அச்சரப்பாக்கம் மலை மீது இருக்கும் சிவன் தலத்தை அரசு பராமரித்து பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை களைய வேண்டும். திருவண்ணாமலை போல இங்கு மலை மீது சென்று வழிபடும் வகையில் மலைப்பாதைகளை சீர் செய்து பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் செய்ய வழிவகை செய்து தர வேண்டும். இதனை இந்து அறநிலையத்துறையை ஏற்று தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். சமீபத்தில் பழனியில் நடந்த முருகன் மாநாடு போல அச்சரப்பாக்கம் மலை மீது திரிசூலம் அமைக்கும் விழாவையும் அரசு சிறப்பாக செய்து தர வேண்டும். மேலும் தமிழக அரசு விநாயகர் சதுர்த்திக்கான கட்டுப்பாடுகளை தமிழ்நாட்டில் தளர்த்த வேண்டும். விநாயகர் சதுர்த்தியை தமிழ்நாடு அரசு மற்றும் இந்து அறநிலையத்துறையும் அரசு விழாவாக நடத்த முன்வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்.